இளையராஜா என்னும் ஒரு சகாப்தத்தை பத்தி தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம ஒரு நிமிஷத்துல பேசி அதை முடிச்சுட்டு போயிட முடியாதுங்க. அவர் ஒரு வரலாறு. ஒரு துன்பத்தை போக்குவதற்கும், இன்பத்தை தருவதற்கும், நம்ம நிறைய சமயங்கள்ல தனிமைப்பட்டு இருக்கும்போது ஓன்னு கத்தி அழுவக்கூடிய விஷயங்கள கூட ஒரு நிமிஷத்துல அவரால சரி செய்து விட முடியும். அவருடைய இசை என்னும் அந்த கீர்த்தனைகள், ராகங்கள், வாசங்கள், சுவாசங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்து அவ்வளோ இன்பத்தை தரக்கூடிய ஒரே மனிதர்னு பார்த்தா அது இளையராஜா தாங்க. அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாள்ல அவர் என்ன மனநிலையில இருப்பார்? அவரு எந்த சூழ்நிலையில இருப்பார்? அவரு மற்றவர்களுடைய சோகத்தை தீர்த்தாலும் அவருக்குள்ள நிறைய சோக ராகங்கள் இருக்குங்க. அந்த சோக ராகங்கள் தான் நம்மளுக்கு சுக ராகங்களா வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு. அவரு 1976ல வந்து அன்னக்கிளின்ற அந்த திரைப்படத்துல நுழையிறப்போ ஒரு சாதாரண இளைஞன் பல கோடி கனவுகளோட வண்ணத்திரையில் நுழையிற ஒரு சாதாரண இளைஞனா தான் வந்து சேர்ந்தாரு. ஆனா அவரை சிவப்பு கம்பளம் போட்டு இந்த வண்ணத்திரை உலகம் வந்து ஏத்துக்கிச்சுங்க. அந்த சிவப்பு கம்பளம் அதோட முடியல. எடுத்தோன மின்விளக்கு அவருக்கு அமைஞ்சு போயிருந்தாலும் அவர் வாழ்க்கை பிரகாசமா ஒளிவிட்டு 1000, 2000 நிறைய ஆண்டுகள் அவர் வாழணுங்க. அவருக்கு நிறைய விருதுகள் கொடுத்தாங்க. அந்த விருதுகள் வாங்குறதுனால அந்த விருதுகளுக்கு தான் பெருமை ஒழிய இவருக்கு அந்த விருதுகள் பெருமை சேர்க்காது. அணிகலன் அணிகிறாங்க. அதாவது நம்ம இப்ப காலத்துல பார்த்தோம்னா ஃபேஷன் டெக்னாலஜில நிறைய ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த மாடலுக்கு பொருந்துதோ இல்லையோ, ஆனா இளையராஜா என்ன செய்தாலும் இங்க உள்ள உலகத்துக்கு அது பொருந்தும். ஒரு சாலையோர டீக்கடைக்காரன்ல இருந்து மாடியில வசிக்கிற பணக்காரன் வரைக்கும் இவரோட இசை போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அவருடைய உள்ள நலன்களை வந்து மேல மேலையும் போயிட்டு இருக்கு. எப்பயாச்சும் இரவின் மடிகள்னு போட்டாங்கன்னா அதுல இளையராஜாவோட பாட்டை இல்லாமலே இருக்காது. இளையராஜாவை தொடாம இந்த காலம் கடந்தே போவாது. இந்த இளையராஜா என்ற உயர்ந்த மனிதன் பலருக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல உயர்வுகளையும் நல்ல வாழ்க்கையும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார். இவர் ஆரம்ப காலத்துல இவரை முதல்ல எல்லாரும் ஏற்றுக்கல. பெரிய இசை ஜாம்பவான்கள் இருக்கிற சமயத்துலதான் இவர் திரையுலகத்துல வந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியான வெற்றி படங்களையா கொடுத்து கொடுத்து அவர் பாடினா போதும் அந்த படம் ஹிட் ஆயிடும். அவர் வாழ்ந்தா போதும், பாடல்ல முதல் வரிகளை அவர் பாடி கொடுத்தா போதும் அந்த படம் வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு ராசியான கலைஞராகவும் திகழ்ந்துட்டு இருந்தாரு. இவரை பாராட்டி இவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கு நாம முழு மனதோட அவருக்கு நன்றி சொல்லுவோம். இளையராஜா என்னைக்குமே ராஜா தான். ராஜா என்றுமே ராஜா தான்.